ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காதோடு நான் உங்கள் கண்மணி. நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாமா? நான்சிக்கு டாக்டர் அரவிந்த் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவள் ஒரு குழப்பம் கலந்த தயக்கத்திலேயே ஃபோன் எடுத்தா. அவள் அவர்கிட்ட இருந்து காலை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹலோ நான்சி, ஃப்ரீயா பேசலாமா அப்படின்னு டாக்டர் அரவிந்தன் கேட்டார். சொல்லுங்கள் மிஸ்டர் அரவிந்தன், எதுக்கு கூப்பிட்டீங்க? தாத்தாக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு நான்சி கேட்டா. ஓ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சூப்பர் ஃபைன், நல்லா தான் இருக்கார். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு டாக்டர் அரவிந்தன் சொன்னார். ஏன் கிட்டவா? என்ன ஹெல்ப்பு அப்படின்னு குழப்பத்திலேயே கேட்டா நான்சி. என் ஃப்ரெண்டுக்கு உங்கள் ஸ்கல்ப்சர் கிளாஸை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். ஓகே, வர சொல்லுங்கள், கரண்ட் பேட்ச்லேயே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான்சி பதில் சொன்னாங்க. அவர் அவங்க ஃப்ரெண்டை பற்றி நான்சி கிட்ட ஒன்று சொன்னார். அது கேட்ட உடனே நான்சிக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஐயோ அரவிந்தன், நான் எப்படி? நான்சி ஹெசிடேஷனோட கேட்டா. ஆனால் அவர், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். உங்களை விட பெஸ்ட்டான மெண்டார் தமைக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டார் நான்சி கிட்ட. சரி அரவிந்தன், நான் அவங்கள கைட் பண்ணுறேன், இன்னைக்கு ஈவினிங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு புன்னகையோடு சொன்னா நான்சி. ஓகேங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டார். நான்சி முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, அவளோட இதயம் கொஞ்சம் வேகமாக துடிச்சது. அவள் கண்ணம் கூட அரவிந்தனை பற்றி நினைக்கிறப்போ லைட்டாக செவந்துச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நெடும்பருதி வழக்கத்துக்கு மாறா ஜாகிங் வந்தார். அவரோட பிளேலிஸ்ட்டும் அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த ஜென்டிலான ப்ரீஸ் ஏதோ அவர் பண்ணுச்சு. அப்புறம் தூரத்தில் ஒரு அப்பாவும் பொண்ணும் வாக்கிங் வர்றதை அவர் பார்த்தாரு. அது ஒரு வித்தியாசமான மன ஆறுதலாக அவன் கொஞ்சம் உணர்ந்தான். அவங்க சின்ன குழந்தையா அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ஒரு அழகான ஸ்மைலோடு நடந்தாங்க. அந்த மெஸ்ஸியான முடி, பிரகாசமான கதிர் வீசுகிற அந்த முகம், அந்த மென்மையான காற்று கூட அவங்க சிரிப்பு சுத்தம், அழக சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்க அழகான குறும்புகளை பார்க்கும்போது அவன் ஃபேஸில் ஒரு வெக்கம் வந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு என்னால் சிரிக்காமல் இருக்க முடியலை. அந்த நேரத்தில் என்னோடய பிளேலிஸ்டில் ஒரு பாட்டை ஓடிச்சு. அந்த பாட்டு எனக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நான் அப்படிங்கிற வரிகள். இந்த லைன்ஸை கேட்டுட்டு சிரிக்காமல் இருக்க முடியல அவனால். ஒருவேளை கொஞ்சம் முட்டாள்தனமாக கூட இருக்கலாம், ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படலை. அது அவனுக்கு ஒரு புது ஃபீலாக இருந்துச்சு. அச்சோ, அவங்க அப்பா என்ன நம்மளை இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு, அவ்வளோ அப்பட்டமாவ தெரியுது நாம் பார்க்குறது, நம்ம கண்டுக்காத மாதிரியே போயிடுவோம். ஒரு 2 செகண்ட் கிளிம்ஸ் சரியாக கூட பார்க்கல. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா நெடும்பருந்தி அப்படின்னு அவன் டீனேஜ் பையன் மாதிரியே நினச்சிக்கிட்டு நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சிலம்பம் கிளாஸுக்கு போயிட்டான். ஓகே ஓகே, எல்லாம் ரெடி, வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டான். ஓகே மாஸ்டர், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவன் கிளாஸை முடிச்சிட்டான். சரி, நாளைக்கு பார்ப்போம், ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி, சரி வெற்றியண்ணா, நான் கிளம்புறேன், நான் வேலைக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிட்டான். ஓகேடா, போயிட்டு வா, இந்த மாதம் சம்பளம் நாளைக்கு உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்டா அப்படின்னு வெற்றி சொல்ல, சரி அண்ணா நான் கிளம்புறேன், பாய். புஜி மாவை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு விளையாட்ட டீசிங் டோனில் அவன் சொன்னான். சரிடா, எப்போ மீட் பண்ண வரீங்க அப்படின்னு ஒரு பிளேஃபுல் டோனில் அவர் கேட்க, இந்த வீக்கெண்டில் வரேன்னு சொன்னுங்கண்ணா அப்படின்னு அவனும் பதில் சொன்னான். சரிடா, டைம் ஆகுது பாரு அப்படின்னு அவர் சொன்னார். பாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நெடும்பருதி கிளம்பிட்டான். வீட்டுக்கு போனதும் இன்னைக்கு கிளாஸுக்கு ஏன்டா வரல அப்படின்னு தம்பியை பார்த்து கேட்டான். அது டெஸ்ட் இருக்கு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் தம்பி இளம்பருதி பதில் சொன்னான். அவன் பொய் சொல்கிறத நெடும்பருதி கண்டுபிடிச்சிட்டான். ஏ நாயே, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், சீரியஸ் பார்த்துட்டு தூங்கிட்டு இப்போ சீன் போடுறியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டான் நெடும்பருதி. அச்சோ, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு இளம்பருதி நினச்சான். என்னடா சைலண்டாக இருக்க, பதில் சொல்கிறா அப்படின்னு ஆதிரன் அவனை பார்த்து கேட்டான். ஆஹா, ஒன்று கூடிட்டாங்க ஐயா, ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு இளம்பருதி பதில் சொன்னான். சார், நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆதிரன் டீசிங் டோனில் சொன்னார். ஐயோ, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு இளம்பருதி திருட்டுத்தனமாக பதில் சொன்னான். சரிப்பா நெடும்பருதி, நீ சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புப்பா, நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு ஆதிரன் சொன்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. நெடும்பருதி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தம்பியை கூப்பிட்றாரு அவரோட ஸ்கல்ப்சர் கிளாஸுக்கு. நெடும்பருதி இளம்பருதியை பார்த்து, நீ என்ன போல இல்லாமல் நீ படிப்புலேயும் சரி சிற்பக்கலையிலையும் ஆர்வமாக இருக்கிற, ஸ்கூல் டாப்பர் வேற, கேர்ள்ஸுக்கு எல்லாருக்கும் இவர் மேலே க்ரஷ் வேற அப்படின்னு ஓட்ட,
சரி வண்டி எடு கிளம்பலாம் அப்படின்னு இளம்பருதி சொன்னான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களோட நான் உங்களை சந்திக்க வருகிறேன். உங்கள் கண்மணி. Have a sip of coffee. This is Coffee Break Story. Signing off your Kanmani.